ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கட்டிங் வீடியோ, ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அளவு எடுத்து ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம், துணி கொடுத்துருக்கிற துணியை வச்சு கையெல்லாம் நேராக வர்ற மாதிரி கட் பண்ணுறது, ரெண்டாவது ஈஸியான மெத்தட்ஸில் உங்களுக்கு அளவு எடுக்கிறது. இந்த ரெண்டையுமே நான் இதில் சொல்லித்தர போகிறேன். எல்லோரும் கவனமாக பாருங்கள். இந்த ஹூக் இருக்கிற இந்த பகுதியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கழுத்து பகுதியில் சிலர் இப்படி அளவு எடுப்பாங்க. இப்படி எடுக்கும்போது கழுத்து கீழே இருந்துச்சுன்னா இதனோட அளவை இன்னும் அகலப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. இதனால் பின்னாடி அளவு எடுக்கும்போது உங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த பகுதியை எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இந்த தையல் கிட்ட வச்சுக்கோங்க. இந்த ஹூக் வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோ. ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சி பார்த்தா 10.25 இருக்குது. 10.25னால் இந்த ப்ளவுஸ்னோட அளவு 42 இன்ச்சு. நம்ம 10.25க்கு கூட ஒரு 1.25 சேர்த்துனோன்னா 11.75. 11.75 நான் மார்க் பண்ணி கரெக்டாக மடித்து போட்டு வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தை. இங்கே 2 இன்ச்சு கேப்பு. இது எதுக்குன்னா மடக்கி அடிக்கிறதுக்காக. பேக் தட்டு நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக லைனிங் கிளாத்தை மேலே வச்சு இந்த கிளாத்தை கீழே வச்சு நான் உயரம் 2 இன்ச்சு சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ்னோட உயரம் எப்படி அளவு எடுக்கணும் நாம் அப்படின்னு சொன்னால், ஷோல்டர் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் எடுத்துட்டு கீழே இடுப்பு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளவெடுங்க. இங்கே பாருங்கள் 14.5 இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக 15 வைப்போம். பாருங்கள் 15 வச்சுருக்கேன் நான். 15ல் ஒரு மார்க் போட்டுக்கலாம். நம்ம தையலுக்கும் சேர்த்து இது தையலுக்கானது. நம்ம 1/2 இன்ச் கூடுதலாக தான் போடுறோம் இல்லைங்களா. உங்களுக்கு 2 லைன் வேணும்னாலும் நான் போட்டு காமிச்சிட்றேன். இந்த ப்ளவுஸ் போடுறவங்க அகலம் ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க. அதனால் இவங்க ஒரு 2.5 இன்ச் வச்சோம்னா இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே அளவுக்கு எல்லாத்துக்குமே 2.5 இன்ச் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால், கழுத்து அகலமாக இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் 2.25 வைங்க, கரெக்டாக இருக்கும். இவங்க அகலம் போட மாட்டாங்க, ரொம்ப குறுகலாக தான் போடுவாங்க. நான் 2.5 வைக்கிறேன். இது கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம ஒரு வாட்டி நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட தைச்ச ப்ளவுஸ் தான். அவங்களுக்கு நான் 2.5க்கு மேலே எப்போவுமே வைக்க மாட்டேன். அப்படி வச்சாலும் அவங்க கழுத்து அகலமாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதனால் நம்ம 2.5 வச்சு கொடுத்துருவோம். ஏன்னா எப்போவுமே கஸ்டமர் எப்படி போடுவாங்கங்கிறது தான் நமக்கு வேணும். இப்போ பாருங்கள், இப்படி மார்க் பண்ணால் கரெக்டாக இந்த 1/4 இன்ச் எதுக்குன்னா இது தையலுக்கு போயிடும். நம்ம இதை தைக்கும்போது இந்த அளவு வந்துடும். உங்களுக்கு கேமராவில் தெரியுதா? நம்ம தைக்கும்போது உங்களுக்கு இந்த அளவு வந்து சேர்ந்துடும். இப்போ இருக்கிறது இங்கே இருக்குது, இதனோட இது இங்கே இருக்குது. நம்ம தைக்கும்போது இங்கே வந்துடும். அதனால் 2.5 வச்சோம்னாவே தைக்கும்போது 2.25 வந்துடும். இப்போ நம்ம உயரத்தை அளவெடுப்போம். உயரம் நம்ம ஒரு 1/2 இன்ச் கூட வச்சுருக்கிறதுனால மேலே தான் கூட வச்சுருக்கோம், கீழே இருந்து எடுத்துக்குவோம். நம்ம கழுத்தினோட உயரத்தை மார்க் பண்ணுறோம். ஒரு 1/4 இன்ச் மேலே வைக்கிறீங்க. ஒரு 1/4 இன்ச் மேலே எதுக்குன்னா இது தையலுக்கு, கழுத்தை நம்ம தைப்போம் இல்லைங்களா, அந்த தையலுக்காக இந்த 1/4 இன்ச்சும் நம்ம மேலே வைக்கிறோம். இப்போ இதில் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் 2.5 இன்ச்லேயே. 2.5 இன்ச் மார்க் பண்ணி தைச்சோன்னாவே 2.25 இன்ச் அகலத்துக்கு வரும். அப்போது நம்ம 2.25 இன்ச் மார்க் பண்ணி தைச்சோன்னா 3 இன்ச் அகலத்துக்கு தைக்கும்போது வரும். இப்போ நம்ம இதை அழகாக ஒரு ரவுண்ட் கழுத்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், ரவுண்ட் கழுத்துக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இந்த ஆம்கோல் ஷோல்டரோட அளவு அகலம் எவ்வளவு அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். தையலுக்கு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் நீங்கள் விட்டுருங்க. ஓகேங்களா? விட்டுட்டா இவ்வளோ வருது, அதை மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஆம்கோல். இதுக்கு ப்ளவுஸை இப்படி கிராஸாக எடுத்துக்குங்க. இப்படி கிராஸாக வைங்க. வச்சு அது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட நீங்கள் மறுபடியும் பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ண வேண்டாம். அப்படி ஜாஸ்தி பண்ணியா வெட்டிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா?
இவங்களுக்கு வந்துட்டு கை வந்து உடம்பு தான் கொஞ்சம் பெருசாக இருக்குமே தவிர கை வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஆம்கோல் சுற்றளவு கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல துணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லை. நல்லாவே கொஞ்சம் இப்படி டீப்பாகவே கொண்டுட்டு வரலாம். இந்த இடத்துல இல்லைன்னா அவங்களுக்கு சுருக்கமாக வரும். அவங்களோட கையினோட அமைப்பு வந்து அந்த மாதிரி ஒல்லியாக இருக்கும். பாடி வந்து பெருசாக இருக்கும், கை வந்து ஒல்லியாக இருக்கும். அதனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக வரும். இப்போது பேக் தட்டுக்கு எல்லா அளவுகளும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. கட்டிங் பண்ணுவோம். நான் பேக் தட்டை விட நார்மல் துணியை கொஞ்சம் ஜாஸ்தியாக வெட்டி லைனிங் கிளாத்தை மட்டும் அளவாக வெட்டி மறுபடியும் எல்லாத்தையும் பிசுரெல்லாம் வெட்டுறது அந்த இதெல்லாம் நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். வெட்டும்போதே ஒரே மாதிரி ரெண்டும் இருக்கிற மாதிரி அழகாக கட் பண்ணிடுவேன். சிந்தட்டிக்கு மட்டுமே நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் கொஞ்சம், ஏன்னா அது இழுத்துட்டு வரும், அந்த வாய்ப்பு இருக்குது. அதில் காட்டன்லலாம் நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி அப்படியே இருக்கும். அதனால் நம்ம இப்படியே கட் பண்ணிக்கலாம், ஒரே வேலையாகவே கட் பண்ணிக்கலாம். அடுத்தது லைனிங் துணியை பின்னுக்கு எடுத்துருவோம். எடுத்துட்டு மீதி இருக்கிற துணியை நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும். அப்போது கையை நேராக வச்சு கையை வெட்டிட்டு, மீதி துணி நிறையா இருக்கிறதுனால கையை வெட்டிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் தட்டுக்கு போகணும். இப்போ பாருங்கள், இந்த கரபாகம் இருக்குது இல்லைங்களா, இந்த கரபாகத்தில் நம்ம இப்படி போட்டு 4 மடித்து போட்டோம்னா நேராக வெட்டுற மாதிரி கரெக்டாக வரும். இது உயரம் அந்த மாதிரி. இப்போ இதனோட உயரத்தை நான் தேவைப்படுற அளவு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இங்கே இருக்க 6 இன்ச் தையலுக்கு கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு 1 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த அளவு நான் மடக்கி போட்டிருக்கிற அளவு கரெக்டாகவே இருக்குது. இதனோட அகலம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சே செக் பண்ணிக்கலாம். நம்ம இவங்களோடது கை சுற்றளவு நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இதுதான் கை சுற்றளவு. இது கூட நம்ம 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். அகலம் 1 இன்ச்சு கொஞ்சம் சேர்த்துனோன்னா எவ்வளோ வருது, 8.25. 8.25 2ஆம் அடித்தா, இப்போ இதை நம்ம 2ஆம் அடித்து போட்டுக்குவோம். இங்கே நான் 1 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம 2ஆம் அடித்து போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு கையை வெட்டிட்டோன்னா அடுத்து நேர் பீஸு மீதி இருக்கிற துணியில் கட் பண்ணும்போது உங்களுக்கு கையும் நேராக வரும், விடம்பும் நேராக வரும். துணி கம்மியாக இருக்கிறதுல மட்டுமே நீங்கள் வந்துட்டு குறைச்சி இதாக பண்ணுங்கள். இதுதான் மடக்கி போட்டிருக்கோம். நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். இங்கிருந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். இந்த ஓப்பன் இருக்கிற பகுதியில் தான் இந்த 3 இன்ச்சை எப்போவுமே நீங்கள் மார்க் பண்ணணும். அப்புறம் இங்கே ஒரு 1.5 இன்ச்சிலிருந்து கொண்டு வாங்க, மேலேருந்தே கொண்டு வராதிங்க, இப்படி கொண்டு வாங்க கையை. ஓகேங்களா, அவ்வளோதான் கையினோட மார்க்கிங், அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கை லைட்டாக குடஞ்சி எடுத்துருவோம். மேலே 2 தட்டு மட்டும் எடுத்துக்கோங்க, இப்படியே ஒரு கொஞ்சமாக, அவ்வளோதான். இங்கே இந்த 1.5 இன்ச் கிட்ட கொண்டு வந்து நிறுத்திடுங்க. ரொம்ப எட்ஜ் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம். இப்போ நம்ம இந்த கையை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கைக்கு தேவையான லைனிங் கிளாத்து நான் அதுக்கப்புறமா முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதனால் கைக்கு நான் லைனிங் கிளாத்து இப்போ வெட்டலை. மீதி இந்த துணி இருக்குது இல்லைங்களா, இதில் நேராக எப்படி நேர் பீஸ் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரபாகம் இருக்குது நமக்கு, இந்த கரபாகம் இருக்கு இல்லையா, இதையை இப்படியே 2ஆம் அடித்து போடுங்க. மீதி துணி இதில் கொஞ்சம் நிறையாவே இருக்குது, கம்மியாக இருந்தாலும் நீங்கள் எப்படி வெட்டணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் 2ஆம் அடித்து போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை மடக்கி போடுவோம். லைனிங் கிளாத்து 11.25 இன்ச் வேணும் நம்மளுக்கு. அந்த அளவில் தான் நம்ம கட் பண்ணியிருந்த ஃப்ரண்ட் பேக் தட்டு. அதே மாதிரி இதுக்கும் 11.25 இன்ச்சு வச்சு மடக்கி போடுங்க. 12 இருக்குது, ஒரு 1/4 இன்ச்சு நான் உள்ளே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கரெக்டாக மடித்து போட்டு நேராக மடித்து போட்டுக்கோங்க, கோணம் எதுவும் இல்லாமல் மடித்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில்
நம்ம இந்த தட்டில் இதனோட உயரம் எவ்வளோ இருக்குதுங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுத்து போட்டுக்குவோம். இந்த ப்ளவுஸ்னோட உயரம் இந்த ஷோல்டர் தையல்லிருந்து இந்த டாட் தையல் வரைக்கும் உயரம். இதை லைட்டாக இழுத்து பிடிச்சி அளவெடுக்கணும். இவங்க நல்ல ஹைட்டான பாடி, அதனால் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. டேப் வச்சும் நம்ம அளந்து எடுத்துக்குவோம். 15 இன்ச்சு நம்ம அளவு வச்சுருக்கோன்னா இது கிட்டத்தட்ட 13, 13.5 பாருங்கள், 14 காலே இருக்குது. உயரமாக இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 ஒரே அளவு வரும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 ஒரே அளவு வந்தால் அதை எப்படி பட்டி வச்சு நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். எல்லாருமே இந்த கட்டிங் வீடியோவை பார்த்ததோடு நிற்காமல் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுவேன், பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் எல்லோரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2.5 இன்ச்சு நம்ம பேக் தட்டில் அகலம் வச்சோம், அதே மாதிரி இதுலேயும் 2.5 இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஷோல்டர் அளவு இதுக்கு நம்ம இன்னொரு சின்ன டிப்பாக வேறு இன்னொன்று பண்ணலாம். இந்த பேக் தட்டு இருக்குது இல்லைங்களா, அதையும் எடுத்து இப்படியே போடலாம். இப்படி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஷோல்டர் அளவு, கையினோட அளவு, இதை எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த உயரத்தை மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு முன்னாடி கழுத்துக்கு மட்டும் நீங்கள் அளவு ஜாக்கெட் மறுபடியும் எடுத்தால் போதும். பேக் தட்டை வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டு தட்டு மார்க் பண்ணலாம். ஏன்னா 2 ஒரே அளவு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ரொம்ப இதுக்கு இத்தனை அதுக்கு இத்தனைன்னு கணக்கெல்லாம் போட்டுட்ருக்க தேவையில்லை. எளிமையாக நம்ம அழகாக ப்ளவுஸ் கொண்டுட்டு வரலாம். இங்கே பாருங்கள், இந்த 2.5 இன்ச்சில் வச்சு நான் மார்க் பண்ணி பிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு மேலே நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. இப்படியே கொண்டு வந்துடுங்க. அவங்க எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி கொடுத்தா தான் கஸ்டமருக்கு பிடிக்கும். நாம் அகட்டி கொடுத்துட்டோன்னா அவங்க போட மாட்டாங்க. இப்போ பாருங்கள், இங்கே இழுத்து பிடிச்சோன்னா பட்டி தையல் இந்த இடத்துல வருது. கழுத்து தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வேணும், கீழே பட்டியை தைக்கிறதுக்கு வேணும், அடுத்து இது டாட் பிடிக்கிறதுக்கு வேணும். ஓகேங்களா, ஒரு 1.25 இன்ச்சு இங்கே நம்ம சேர்த்து வச்சாச்சு. இதே 1.25 இன்ச்சு உயரம் தள்ளி இங்கேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுவும் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ண தேவையே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறதும் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்க, இங்கே வச்சுருக்கீங்க இல்லையா, இங்கே இருக்குது. இந்த கை சப்போஸ் நம்ம பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வெட்டணும். இதையும் நம்ம கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா மேலே கொண்டு வருவோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சு கூட இதை நீங்கள் இப்படி மார்க் பண்ணி வெட்டிக்கலாம். இப்போ இது இந்த இடத்துல இருந்து நம்ம இப்படி கீழே கொண்டு வந்து, இதுதான் உயரம் இல்லைங்களா, இதுதான் உயரம். இப்படி கீழே கொண்டுட்டு வந்து நீங்கள் இதை கரெக்ட் பண்ணி இங்கே கொண்டு போங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்த வெட்டிக்கிறேன். அடுத்தது இங்கே இந்த கழுத்தினோட அமைப்பை மட்டுமே எப்போவுமே கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி வெட்டுங்க. இந்த அளவுக்கு இந்த கழுத்து இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பண்ணினீங்கன்னு சொன்னால் எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி அகலமாக போட மாட்டாங்க. அகலம் கம்மியாக போடுறவங்களும் போட மாட்டாங்க. அகலம் கம்மியாக போடுறவங்களுக்கு நாம் அகலமாக வச்சு தைச்சி கொடுத்துறவும் கூடாது, அது தப்பாக போயிடும், பிடிக்காது அவங்களுக்கு. அகலமாக கேட்குறவங்களுக்கு அகலமாகவும் கம்மியாக கேட்குறவங்களுக்கு கம்மியாகவும் நீங்கள் வெட்டி பழகிக்கோங்க. மீதி துணி இவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம இதில் ஈஸியாக தாராளமாக பட்டிக்கு எவ்வளோ வேணுனாலும் நம்ம வெட்டிக்கலாம். உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் இதை என்ன பண்ண போகிறேன், 2 பட்டி வெட்டி காமிக்கிறேன். உயரத்தை பார்த்து உங்களுக்கு கணக்கு பண்ணி பட்டி வெட்டணும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கீழே இந்த உயரம் ஃப்ரண்ட் தட்டினோட உயரமே கீழே வரைக்கும் வந்துடுறதுனால பட்டி பாருங்கள் குட்டியாக இப்படி இருந்தால் போதும். இதில் உங்களோட பட்டியினோட நீளம் பாருங்க, இதெல்லாம் தையலுக்கு வேணும், இங்கேயும் தையலுக்கு வேணும் இல்லைங்களா. இதே நம்ம என்ன பண்ணலாம், இதோட கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிசுறுகளை எல்லாம் கட் பண்ணி இது பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நாளம் அடித்து போட்டோம்னாவே பாருங்க இது ஒரு பட்டி ரெடி ஆயிடும். இது இவங்களோட உயரத்துக்கு இங்கே பாருங்க கரெக்டாக இருக்குது. இது தையலுக்கு வேணும் இல்லையா,
கரெக்டாக இருக்குது. இதை எப்படி நம்ம வளைவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கேயும் ஒரே உயரமே இருக்கட்டும். நம்ம இந்த இடத்துல ஒரு 1 சென்டிமீட்டர் குழிவாக கொடுத்து இப்படியே இங்கேருந்து இதை இப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி முடிங்க. தெரியுதா? இதுதான். இதை நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. துணி இப்போ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வைங்க, இதை வந்துட்டு இப்படியே ஒரு நேராக தையல் அடிச்சிங்கன்னா இந்த பட்டிக்கான வேலை முடிஞ்சிருச்சு. மீதி நம்ம இதில் நேர் பீஸு, கிராஸ் பீஸு தேவையானது, உப்பட்டிக்கு தேவையானது எல்லாமே வெட்டிடலாம். இந்த வீடியோ எல்லோரும் பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.